வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நிஃப்டி 50 தொடர்ந்து 6 வாரங்களாக நமக்கு ஒரு நெகட்டிவாக போனது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான கேஸில் தான் நமக்கு போயிருக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு தொடர்ந்து ஒரு 6 வீக் அப்படிங்கிறது நெகட்டிவில் போயிருக்கு. மற்றபடியாக அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட்லாம் கொடுத்ததே கிடையாது. டவுன் சைடு போகும், ஆனால் தொடர்ந்து ஒரு 6 வீக்காக நெகட்டிவில் க்ளோஸ் ஆனது கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு லாஸ்ட் 6 டைமாக நமக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் தான் இருந்திருக்கு, ஆனால் சின்னதாக அந்தந்த இடத்துல ஒரு புல் பேக் மாதிரிலாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வேறு எப்போ நமக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டவுன் சைடு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக தொடர்ந்து ஒரு 5 to 6 வீக் நமக்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 வீக்ஸ் அப்படி நடந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 6 வீக்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரொம்ப ரேர் தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ எல்லாம் நமக்கு தொடர்ந்து 5 வாரம் 6 வாரம் நமக்கு நெகட்டிவாக போனாலும் அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாலாம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நாம் கொஞ்சம் சேஃபான ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இருந்த மொமெண்டம் இப்போ கிடையாது. ஸோ இது ஒரு ரேரான அக்கேஷ்னலாக தான் நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்பவும் இதாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நியர்பை சப்போர்ட் கிட்ட தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் கூட இன்னும் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கீழே இறங்கலாம். அவ்வளோதான். இந்த வீக் இடங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு ஒரு நெகட்டிவாக க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு இன்னும் 300 பாயிண்ட் கீழே இறங்கலாம். அப்போ ஒரு 24,000 இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன ஒரு அனுமானம் தான். இன்னும் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு நம்ம லோயர் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாம் ஒரு கெஸ் பண்ணலாம். சேம் அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 24,000 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் நமக்கு நிஃப்டி 50ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 23,500 இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு 500 பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக நிஃப்டி 50 ஆக்ட் ஆக போகுது. அதே மாதிரி நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 25,600 700 இந்த ஏரியா வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. இந்த ரேஞ்சில் நமக்கு சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்லாம் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 24,500 550 இருந்தது இல்லையா, அந்த ரேஞ்சில் நமக்கு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அந்த லெவலில் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ பை சான்ஸ் நமக்கு இந்த வீக்கோட லோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த வீக் ஒரு 24,000 23,570 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வித்தின் அ வீக்குள்ளே இந்த மூமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். வீக்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு 24,000 23,500 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது ஒரு 25,000 25,500 600 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வீக்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லாஸ்ட் 2 டேஸாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த இடத்துல நமக்கு இந்த லோ கட் பண்ணாத வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த லோ கட் பண்ணாங்க அப்படின்னா சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
ஏன்னா இந்த கேப்பில் அந்த வால்யூம்ஸ் எல்லாம் வந்து கேதர் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. இந்த புல் பேக்காக மட்டும் வந்து இந்த இடத்துல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. அகெயின் ஃப்ரைடே நமக்கு வந்து அந்த அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ வந்து ஆகலை, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த லோவெல்லாம் கட் பண்ணிட்டு கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 டேஸ்க்குண்டான அந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஒரு 23,850 ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நிஃப்டி 50ல் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த பக்கம் வந்து கீழே இறங்கியிருந்தாங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து டச் பண்ண உடனே மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அப்படி வந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா, ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா, இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்கும் போது பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்தே ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து அனலிசிஸ் வந்து பண்ணலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அதே மாதிரி இப்போ மறுபடியும் இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது இந்த லோவில். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அடுத்த லெவல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த லோவுக்கு இந்த ஹைக்கு நாம் வந்து எந்த பக்கம் வந்து கட் பண்ணிட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். பை சான்ஸ் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, குறைந்தபட்சம் இந்த இடத்துல ஒரு 25,000 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கிற இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகணும். இவ்வளவு மூமெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணணும். இந்த லோவை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும். ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு சினாரியோ. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ராபப்ளி நமக்கு வந்து ஒரு மண்டே ஒரு கேப் டவுன் அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சினாரியோ வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவ்லாம் வந்து இல்லை, மாறாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா மேபி நமக்கு வந்து இந்த சினாரியோ வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு 24,400 ஒரு 25,000 25,400 அப்படிங்கலாம் வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ரொம்ப ரேர் கேஸாக போனாலும் போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் இருக்குது. ஸோ 600 பாயிண்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட 5 நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து நாம் வந்து தாராளமாக இந்த வீக் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் படி. ஏன்னா இந்த ஹை அண்ட் லோ கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு வீக்காக வந்து இருக்க போகுது. எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது, நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 24,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக்கோட லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,100 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து இருந்தால் கூட இன்னொரு 200-250 பாயிண்ட் வந்து கீழே இறங்கலாம். அப்போ இந்த வீக்கோட லோ அப்படிங்கிறது வந்து ஒரு 24,100 வந்து இருக்கலாம். ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,600 வந்து இருக்கலாம்.
500 பாயிண்ட் மூமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸாக பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து இந்த 24,600 நமக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து இந்த 24,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24,000 23,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேரான கேஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வீக் வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு புல் பேக் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியாது. மேபி இந்த வீக் வந்து கிடைக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக வந்து இந்த டேட்டில் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கேரண்டியாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஷியஸாக வந்து புட் சைடு வந்து போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் நமக்கு வந்து இந்த வீக்கில் எப்போ வேணால் வந்து நடக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீக்கோட மேக்ஸிமம் ஒரு டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு 24,000 ஒரு 23,950 இந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் ஒரு டவுன் சைடாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக்கோட மேக்ஸிமம் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.